வணக்கம். இன்றைக்கி நான் சந்திக்க இருக்கிற நபர் புன்னைவளவன். யூடியூப் செய்தி ஊடகங்களில் முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு நபர். ஒரு காலம் வரைக்கும் ஒரு ஆங்கராக, ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ போடுறவராக அறியப்பட்டவர். அதன் பிறகு பல்வேறு டிபேட்டுகளில், சேட்டலைட் மீடியாவோட விவாதங்களில் நாம் பார்த்துருக்க முடியும். அவரோடு உரையாடுவதற்கான பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னாலும் இன்றைக்கி அவருடைய இந்த ஜேர்னி, ஜேர்னலிசத்தில் அவருடைய ஜேர்னி, இந்த யூடியூப் ஊடகத்தினுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்குது, நாளைக்கு அதோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேஷுவலான உரையாடலாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு யூடியூப் சேனலோட ஆங்கர் அப்படிங்கிற வகையில் தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பல பிரபல பேச்சாளர்களோடு பேசியிருப்பீங்க, நீங்கள் விஷயங்களை பேசியிருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய பாய்ச்சலாக சேட்டலைட் சேனல்ஸில் பல விவாதங்களில் பூந்து ஃபேன் கிளப்பெல்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு ட்விட்டரில் டெவலப் ஆகிருக்கு. எங்கே இருந்து இந்த ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சது? இதுக்கு முன்னாடி பாம்பேல நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அது திடீர்னு மேலே வந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி டக்குன்னு இருந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு வருஷம் கேப்பில் பார்த்தா சேட்டலைட் சேனல்லேருந்து வர்றீங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடியே கேட்குறேன் நான். இல்லை, ஜேர்னலிசத்துக்கு முன்பு, ஜேர்னலிசம் இப்போது. நான் இப்போ மாணிக்கமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பாஷாவும் கிடையாது. நீங்கள் சொன்னதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி என்னோடய பேசிக் பேக்ரவுண்டுங்கிறது ஐ வாஸ் அன் எம்டெக் கிராஜுவேட் இன் பயோடெக்னாலஜி. ஜேர்னலிசத்துக்கும் எனத்துக்கும் இந்த ஸ்நான பிராப்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த வகையிலையுமே அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது தான். ஆக்சிடென்டெல்லாம் உள்ளே வந்தது தான். இதில் என்னென்னா, எனக்கு பல வகைகளில் ஸ்கூலில் இருந்தே சில விஷயங்கள், அது ஆசிரியர்களோட பெட்டாக இருந்ததுனால என்னுடைய வாசிப்பு பழக்க வழக்கங்களும் சரி, எழுதுதல் அப்படிங்கிறது இருந்தது தான் என்னை நகர்த்தி கொண்டு வந்ததுன்னு நான் இப்போவும் நம்புகிறேன். இந்த துறைக்கு நான் உள்ளே வந்ததுங்கிறது ஒரு மாதம் வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், இல்லை நீங்கள் இந்த 1 மந்த் பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே இன்னொரு ஆளை எடுக்கணும், நம்ப தகுந்த ஒருவராக நீங்கள் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் 1 மாதம் தான் போயிருக்கு. அங்கே சீனியராக இருந்த ஒருவர் அந்த ஒரே மாதத்தில் நாளைக்கு ரிலீவ் ஆரம்பிச்சு சொல்லிட்டு போகிறாரு. நிறுவனத்தை தொடங்கியவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் சார்ந்த பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அந்த நேரத்தில் ஒரு ஃபில்லராக உள்ள வந்த ஒருவர் அடுத்த 1 மாதத்தில் ஆங்கர் ஒருவர் வராததுனால ஆங்கராக உட்காந்து, அதற்கடுத்து ஒரு 1.5 மாதத்தில் பல ரீவாம் பார்க்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனியோட அதிகமாக வெளியில் போகிற அந்த ரேட்டுங்கிறது இருக்கும். ரொம்ப சின்ன சர்க்கிள் தான், ஒரு முகத்தை ஒரு எப்படியாவது பார்த்துருவோம் தாங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தமானதோ, கம்பெனி டு கம்பெனி ஸ்வாப்புங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நான் உள்ளே நுழைஞ்சது 2022 February 1 உள்ளே வரேன். March 1 ஆங்கர் ஆகிறேன். அதற்கு அடுத்தது மே மாதம் 13-14 தேதிகளில் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பில் இருந்தவங்க விலகிறதுனால அந்த இடத்துக்கு போய் உட்காருவதுங்கிறது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனாக நடந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற நடக்க வேண்டிய வேலை முக்கியம். அது யார் செய்கிறா, இல்லை என்ன பொசிஷனில் என்ன செய்கிறாங்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருந்ததுனால உள்ளே போய் இன்டகிரேட் ஆனது. அடிப்படையில் எங்கள் டீமே கம்ப்ளீட்டாக யாருமே ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. எந்த விதமான நெட்வொர்க்கிங்கும் இல்லை, சைக்கிளிங்கும் இல்லாத ஒரு ஃப்ரெஷர்ஸாக தான் உள்ளே வந்தோம். ஜேர்னலிசத்தினுடைய ஆவன்னா கூட தெரியாத ஒரு டீமாக தான் ஆரம்பித்தது. ஒரு பாயிண்ட் வரைக்கும், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த ஃபீல்டில் இருந்த அறிமுகம் இருந்தவர்கள் வெளியேறிய பிறகு ஏறத்தாழ ஸ்க்ராட்சில் இருந்து தான் சேனல் ஆரம்பிச்சது. ஸோ அங்கே ஆரம்பித்து அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னென்னா ஒரு க்ரைம் அக்கரன்ஸ் ஒன்று நடக்குது. அந்த க்ரைம் அக்கரன்ஸ் பெரிய அளவுக்கு யூடியூப் மீடியாஸில் காசிப்பாகவே பேசப்பட்டது. அதுக்கு வியூவர்ஷிப் எக்கச்சக்கமாக போச்சு. நீங்கள் அடிப்படையில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வியூஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் வீடியோ போட்டுட்டு இரவு முழுக்கெல்லாம் உட்காந்து அந்த வீடியோ 10,000 போகிறது அப்படி பார்த்து 10,000 வந்துருச்சு அப்படின்னு கொண்டாடக்கூடிய, ஏன்னா அப்படி போகுது, ரீச் ஆகுது, ரிசீவ் ஆகிறாங்கங்கிறது அவ்வளோ பெரிதாக தெரிந்த காலகட்டம். நீங்கள் அது ஒரு க்ரைம், அது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட க்ரைம் அப்படின்னும் போது அன்றைக்கி அது மிகப்பெரிய கான்ஸ்பிரசியாக அது போகும்பொழுது அதில் அது எத்திக்ஸாக அதை எப்படி கவர் பண்ணணும், இது எதுவுமே நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை. நாங்கள் அதுலேயே ஒரு 3 மாதம் இதை ட்ராவல் பண்ணுறோம். அப்போ கம்ப்ளீட்டாக சேனலினுடைய பொலிட்டிக்கல் கலரே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் இந்த பேசுகிறீங்க, இது லேக்ஸில் போகுது, மில்லியன்லலாம் 1-2 வீடியோ தொடுது அப்படின்னும் போது இதுதானே வர்றதுன்னு போது ஏன் செய்யக்கூடாது என்கிற வகையில் நாங்கள் போயிட்டோம். அதுலேருந்து திரும்ப ஏன்னா ஆரம்பித்தப்போ ஸ்க்ராட்சு, அடுத்த ஒரு 4 மாதங்களுக்குள்ளே இருந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்டையும் வெளில போய் ஒரு 0வில் நின்று இந்த க்ரைம் அக்கரன்ஸில் போய் நாங்கள் சிக்கிட்டோம். ஏன்னா
டே டு டே ஒரு கேஸ் ஒரு நாளும் விசாரணை நடக்க போகிறதில்ல. இப்போ வரைக்கும் அந்த கேஸில் அடுத்த கட்டம் மூவ் ஆச்சான்னு தெரியாமல் இன்னும் ஸ்டேட்டஸ் போயிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அதில் மேற்கொண்டு என்ன பேசுவீங்க? இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. நாங்கள் ஏறத்தாழ அது அக்டோபர் மாதத்தில் வாக்கில் ஜூன் எண்டில் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் வரைக்கும் அதிலே ட்ராப் ஆயாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் பார்த்து வந்த ஆடியன்ஸ் மே வரைக்கும் வந்தவங்க கம்ப்ளீட்டாக அவுட்டு. மே டு அக்டோபரில் இந்த க்ரைம் நியூஸ்க்காக வந்தவங்க இதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் போனால் அவங்களும் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்பதாகத்தான் நவம்பரில் நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் டிசம்பரில் துணிஞ்சு பண்ணது என்ன அப்படின்னா, டீமுக்குள்ளே சீனியர் பொசிஷனில் இருந்தவங்க கோஆர்டினேட் பண்ணுறவங்க அவர் ஒரு விஷயம் என்ன சொன்னார், கெஸ்ட்டுகளோட ரேப்போ டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா யாருக்குமே அந்த இல்லை. ஸோ ஃபெலோ யூடியூபர்ஸாக யார் யார் இருக்காங்க, அவங்களில் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், அவங்களோட ஒரு நெட்வொர்க்கிங் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி தான் சில கெஸ்ட்டுகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இல்லை இப்படியான வீடியோஸ் போகுது அப்படின்னு. என்ன இப்போ முதல்ல நீங்கள் புதுசாக அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட லிங்க் அனுப்புங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன பேட்டர்னில் இயங்குறீங்க அல்லது என்ன சார்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்றது. ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணால் நம்ம போய் உட்காந்துட்டு ஏருக்கு மாறாக கேட்டு வைரல் ஆகுங்கிறத தாண்டி ஹியூமிலியேட் பண்ணிடுவாங்கங்கிற அச்சமே இன்னைக்கு கெஸ்ட்டுகள் இருக்கிறது. அது நியாயமானதும் கூட. நம்ம அதாவது இப்போ இன்னைய தேதிக்கு நான் யோசிச்சேன்னா, நான் ஆங்கராக பண்ணதெல்லாம் எனக்கு கெஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. தம்ப்நெயில்ல டெக்ஸ்ட் ஏடா கூடமா யாராவது எனக்கு நான் பேசுறதுக்கு வச்சா இன்னைக்கு யோசிக்கிறேன், நம்ம எவ்வளோ பேர் வச்சுருந்துருப்போம். அது நமக்கு ரிவர்ஸில் கர்மாவாக வருதா பூமராங்கா அப்படிங்கிற மாதிரி. யூடியூப்பில் பேசுகிற எல்லாரும் இந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்தக்கூடிய எனக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அதில் லீகலி யாருக்கு பேசியவருக்கா பேசாததை வச்சா அது யாருக்கான அக்கௌண்டபிலிட்டி போகுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அதை விட்டு கம்ப்ளீட்டாக, அதாவது அந்த ஒரு 11 ஃபெப்ரவரியில் நவம்பர் அக்டோபர் வரைக்குமான ஜேர்னிங்கிறது அது ஒரு 8 மாதங்களில் வெவ்வேறு டிரான்சிஷன் போய் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது புதியதாக நெட்வொர்க்கிங்கை வச்சு இல்லை ஏற்கனவே வராமல் போன கெஸ்ட்டுகள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரது தொடங்குது. டிசம்பரில் தான் கெஸ்ட்டுகள்கிட்ட என்னென்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக அறிமுகமாகறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அவங்களுக்கான ஒரு கன்வீனியன்ட் பபுள் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து பழகுவதற்கு டைம் எடுக்கும். கேட்டோம்னா ஒரு 1 வீக் வெயிட்டிங் இதில் இருந்து தான் அப்புறம் கொடுக்கலாமாங்கிற இடத்துக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும். தெரியாதவங்க போது எப்படி நம்புறதுங்கிற கேள்வி வரும். அப்போ இதில் இன்னொரு சிக்கல், ஒரு கெஸ்ட்டு ஒரே கண்டென்ட்டாக அன்றைக்கி நமக்கு மட்டும் தான் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. 3 சேனல்கள் போவாங்க. முந்தின நாளும் சிலதெல்லாம் கண்டினியூவாக இருந்திருக்கும். ஒரு வழக்கமாக ரெகுலராக போகிறாங்கன்னா அந்த கெஸ்ட் பேரை போட்டு சேனல் பேரை அடித்து தேடக்கூடிய அளவுக்கு மற்ற சேனல் எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க. பாப்புலராக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க இல்லை மற்றவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம சேனல் பேர் இனிமேல் தான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஸ்க்ராட்ச் அது. அப்படி அதை நாங்கள் செஞ்சாலும் கூட சிலது போகும், பெரும்பாலும் போகாதுங்கிற இடத்துல தான் நம்மளே ஓனாக ஏன் டெலிவரி பண்ணக்கூடாது கண்டென்ட்ஸை எக்ஸ்பிளைனர் ஃபார்மேட்டில் இல்லை அப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அடிப்படையில் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தானாலும் லீகல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நியூஸாக ஃபாலோ பண்ணுறது ஆக்சுவலி என்னுடைய ஏதோ ஒரு வகையில் எந்த இயக்கத்தோடும் அரசியல் சார்புடைய இயக்கத்தோடும் இல்லாதது வைடாக பல விஷயங்களை கன்சியூம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த ஒரு லென்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுன்னா அதை தாண்டி யோசிக்க முடியாத அந்த ஒரு சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு. இயக்கம் சார்ந்தும் இயங்கியதில்லை. வாசிப்புங்கிறது எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தால் தான் நான் அதில் ஒப்பீனியனாக ஏதாவது ஒரு சைடு எடுக்கணுங்கிற இடத்துக்கு போனது தவிர எதுக்கு எல்லாத்துலேயும் சைடு எடுக்கணுங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுங்கிறது இங்கே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அது ஏறத்தாழ நாங்கள் தான் ரெகுலராக அதை லான்ச் பண்ணதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் இருந்திருந்தாலும் அவங்க ப்ராப்ளி ப்ரொஃபஷனலி அட்வொகேட்ஸாக இருந்து சில கேசஸ் இம்பார்ட்டன்ட் கேசஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரவுண்ட் அப்ஸ் அதில் வரக்கூடிய நியூஸஸ் அதில் மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் கேசஸ் தான் எடுப்போம். அந்த கேசஸ் அதில் எப்படி ப்ரொசீடிங்ஸ் போச்சு, அடுத்ததில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவுட்கம்ஸு, இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ் என்ன இருந்திருக்கு அப்படின்ட்டு அந்த லீகல் விஷயங்கள் வைக்கிறதுங்கிறது அதில் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நாங்கள் பொலிட்டிக்கலி எடுக்கும்போது அது பாலிட்டிக்ஸும் சேர்ந்தா லீகல்னும் போது அது ஒரு ஓட்டம் போக ஆரம்பிச்சது. அடுத்த ஒரு 5-6 மாதங்களில் கன்சிஸ்டண்ட்டாக கோர்ட்டா இங்கே போகலாம் அப்படின்ட்டு அது சேனலுக்காக தமிழ் குரல்னு சேனலோட வல்லவன் ஆங்கருங்கிற அளவுக்கு அது பெயரோடவே போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ங்கிறது அடுத்த ஒரு ஓராண்டுகளுக்கு பிறகு அது ஓரளவுக்கு வைடாக ஒரு சர்க்கிள்குள்ளே அல்லது இந்த மாதிரி ரெகுலர் ப்ரொஃபஷனலி அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்களுக்குமே கூட போனால் சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் ப்ராக்டிஸிங்காக இருந்தால் கோர்ட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கேஸையும் அவங்களால ஃபாலோ அப் பண்ண முடியாது. ஸோ அது அப்படியான சில க்ரக்ஸ் வேணும்னா போகலாம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டுக்கு வந்தது தான் அந்த இடத்துல ஒரு பிராண்டாக போய் சேர்ந்தது. மற்றபடி மீடியா ஸ்பேஸ் அப்படிங்கிறது அது அவர்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு தேவை இருந்தது.
என்னென்னா நான் ரொம்ப க்ளோசஸ்ட்னு என்ன ரொம்ப சின்ன குறைஞ்ச சர்க்கிளுக்குள்ளே டிபேட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே இறந்தாட 1.5-2 வருஷமாக போயிட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா அது ஒரு கட்சி சார்புடைய நிறுவனமாக இருந்தது. கன்சம்ஷன் அதனுடைய ரீச்சுங்கிறது ஆரம்பத்தில் மிக குறைவுங்கிறதுனால போட்டியும் ரொம்ப குறைவு இல்லை. நீங்கள் யாராவது கவுண்டர் பண்ணால் தானே அது மார்க்கெட்டுக்கு வரும். ஒத்த சிந்தனையுடையவர்களாக உட்காந்து அது பேசும்போது அது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு என்னப்பா ஏதோ அவங்களாச்சு பேசிக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கட்சி சார்ந்த சேனல்ஸில் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வர்றதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவுண்டர் பண்ணி வைரல் ஆனால் தான் தலைமையினுடைய பேரை பெற முடியும். அதனால் ரொம்ப பிஸியாக இருக்குது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ். மற்ற சேனல்லாம் போய் சண்டை போட்டு அக்ரெசிவாக போகிறவங்க யாரும் ஓன் பார்ட்டி சேனலுக்கு எதிர்த்தரப்பு வரலைன்னா வரமாட்டாங்கங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவங்களுக்கு அதனால ஒரு லாபமும் இல்லை. லாபம் இந்த சென்ஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு அது எலிவேஷன் கொடுக்காதுங்கிறதுனால இப்போ இந்த ஸ்பேஸை தாண்டி எலெக்ஷன் நேரத்தில் பல பேர் வந்து கேண்டிடேட்டாக போயிட்டாங்க இங்கே சேனல்ஸ்க்கு வரவங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதில் ஒரு வீடியோ கிளிக் ஆன பிறகு தான் சிலர் கேட்பாங்க இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு. நான் இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே அந்த அது நியூஸ் தமிழோட கிளிப் தான் வைரல் ஆச்சு. அது வந்து ஃபேக்சுவலி டீகோடட். எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்றைக்கு சொன்னது. நீங்கள் ரெகுலராக ஒரு பேட்டர்னில் கேன்சல் பண்ணுறீங்க, இட் ஹேஸ் அ பேட்டர்ன் அப்படின்னும் போது அது சொல்கிறதில்ல ஃபேக்சுவலி இல்லைன்னு நம்ம மற்ற சிலதை கம்பேர் பண்ணி பேசணும். அதே சேனலில் நான் பேசினேன் அநேகமாக அது 4வது டிபேட். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன். அது என்னென்னா மீடியாவில் சேட்டலைட் மீடியாவில் ப்ரைம் டைம் டிபேட்ஸை பார்க்குறவங்க சோஷியல் மீடியா மற்ற எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் விவாதிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அங்கே இருந்து அது இங்கே கட்டாயி வந்து வைரலான பிறகு தான் இப்படி ஒருத்தர் இருக்கார். அதில் ஒரு சேனலில் அவங்களுக்குள்ள என்னென்னா ஒரு சேனலில் ஒருத்தர் வந்து அது வைரல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து தேடி பிடிச்சி கூப்பிட்டு அவங்களுக்குள்ள மீடியா குரூப் ஆக்சுவலாக இந்த ஷோஸ் எல்லாம் டிவைட் கோஆர்டினேட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. அப்படியான கோஆர்டினேஷன்ஸ் உண்டு. அப்படி ஷேர் ஆகி அப்படி ஒரு சைக்கிள் போயிட்டு வந்தது. ப்ராபப்ளி ஹி ஹேஸ் சம்திங் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆனதுனால தான் திரும்ப கூப்பிட்ற இடத்துல பலரும் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லை அது தேவை இருக்குது, சரியான நபர்களுக்கான தேவை இருக்குது. அவங்கள அணுகிறதுல சேனல்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த கேள்வியில் கூடுதலாக உங்களோட ஜேர்னி நான் கேட்க விரும்பின கேள்வி எப்படி இருந்துச்சு, முன்பு உங்களுக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு அதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு கேள்வி அநேகமாக எல்லாருக்கும், நம்ம இந்த தரப்பில் வேலை செய்கிற எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. ஆடியன்ஸோட பிஹேவியர் கணிசமாக மாறியிருக்கு. இன்னும் தெளிவாக உடச்சி சொல்லணும்னு சொன்னால், ஒரு கட்டம் வரைக்கும் 3 மாதம் முன்னாடி வரைக்கும் செய்தியோடு குடும்பம் நடத்தின பல பேர் இப்போ செய்தி பார்க்குறதுலேருந்து விலகி போகிறாங்க. இது வரைக்கும் நியூஸ் சேனல் பக்கமே வராத ஒரு பெரிய கூட்டம் நியூஸ் சேனலுக்கு வந்திருக்கு. நீங்கள் 22லேருந்து இதுக்கு வந்திருக்கீங்க. அதாவது யூடியூபோட பீக் பீரியட். அது யூடியூபுக்கு வந்து பரவலான ஆடியன்ஸுக்கு போய் டேட்டா எல்லாருக்கும் கிடச்சி அந்த டைமில் ஒரு இதை பார்த்துருக்கீங்க. வந்த ஒரு 4 வருஷத்தில் கன்சியூமரோட பேட்டர்ன் தலைகீழ மாறி இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? இது உங்களுக்கு இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, இல்லை இந்த அடிப்படையில் அது கன்சியூமரோட பிஹேவியரில் கன்சியூமரோட ஏஜ் குரூப்பே பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. நான் நீங்கள் சொன்னது அதை இன்னும் ரெஃபைன் பண்ணி அப்படி எடுத்துக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு மொபிலைசிங் க்ரௌடு மாதிரி ஏற்கனவே இருந்தவர்கள் பாலிடிக்ஸை விட்டு விலகி இருக்காங்களான்னா அவங்க இன்னும் ரிசல்ட் அக்செப்டன்ஸில் அந்தலேயே டினையலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீமாக இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் அவங்க பார்த்த பாலிடிக்ஸில் இப்படி ஒன்று நடக்காதுன்னு அவங்க ஃபேமாக நம்பினதுலேருந்து அதை ஏற்றுக்கிறதுல இருக்க டினையல் தான் அவங்க விலகி இருப்பது. அவங்க திரும்ப வருவார்கள், இல்லை வேறு விதத்தில் வரலாம், ரீசார்ஜ் ஆகலாம், வெவ்வேறு விதமான டைம் எடுக்கலாம். அடிப்படையில் உங்களுக்கு ஆக்சுவலாக 2024 எலெக்ஷனில் அதற்கு பிறகே கூட ஒரு பெரிய அளவுக்கான போலரைசேஷன் என்பது டிஜிட்டல் மீடியாக்குள்ளேயும் நடந்தது. அதாவது ஆடியன்ஸு ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நான் நினைக்கிறத நீ பேசினா தான் நான் கேட்பேங்கிற வகையில் ஆடியன்ஸே அவங்களுக்குள்ள இந்த சேனல்ஸ்லாம் போனால் இவங்க பேசுவாங்க. இப்போ நம்மளே சிலர் வெளியில் பார்க்குறாங்கன்னா அது சேனல் ஒரு டோனில் இருக்குது, அல்லது இவங்களை கொஸ்டின் பண்ணுவாங்கப்பான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை பிரச்சனைக்கு போது உங்கள்கிட்ட பார்ப்பேன்னு அடுத்த வரிசையாக ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க. ஸோ ஏறத்தாட ஒரே தாட் ப்ராசஸில் அல்லது ஒரே வேவ்லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த சில சேனல்ஸ்குள்ளே தான் அவங்க கன்ஃபைன் ஆகிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்கோ சேம்பர் மாதிரியான இதுக்குள்ளே இருக்கிறது தான் அவங்க. அதை தாண்டி இல்லை அதில் டிஸ்டர்பிங்காக இல்லை அதுலேயே நீங்கள் மாற்று கருத்தை வச்சா அடுக்கடுக்கான நீங்கள் கமெண்ட்ஸ் சிலர்லாம் 25 கமெண்ட் ஒரே ஆளே போடுறான். எப்படி நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்து சொல்லலாம், அதை லென்த்தாக வேறு போடுவாங்க. ஒரே கமெண்ட்டை திரும்ப அது விமர்சனமாக இருக்காது, அவதூறாக இருக்கும், இல்லை ஏதாவது மோசமானதாக இருக்கும். அதை காப்பி பேஸ்ட் மொத்தமாக கிளிக் பண்ணி அப்படி போடக்கூடிய ஆட்கள் எல்லாமும் உண்டு. ஸோ இந்த ஆக்சுவலாக இதுக்கு முன்பாக இருந்த பாலிடிக்ஸில் நாங்கள் தான் இருந்த ஒரு பெரிய
என்ன ஒரு 70s கிட்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, 60-70s கிட்ஸாக இருந்த ஒரு டீம் வந்து அவங்க இப்போ இந்த ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டிங்குள்ளே இல்லை. அவங்க அந்த டெரியல் மோட்லேருந்து திரும்ப வருவாங்களா என்னங்கிறது ஓவர் டு தம் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த பக்கம் இப்போ புதிதாக வந்திருக்கிறவர்கள் அவங்க பல வகையில் கொஷின் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்பதற்கு முன்பாகவே தே ஆர் ஸ்ட்ராங்லி ஒப்பீனியனேட்டடாக இருக்கிறாங்க. அது சரி தவறு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அதுக்கான மாற்று கருத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா தே ஆர் இன்டு அப்யூசிங் என்பதாக. அதுக்கு நீங்கள் மாற்று கருத்து வைக்கிறீங்கன்னா அவங்க டைலாகுக்கு ரெடியாக இருக்காங்களாங்கிறதே நமக்கு தெரியாத மாதிரிலான அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் நமக்கு இருக்கிறது. இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு அவன் ஒரு ப்ரீ கன்சிடரோட தான் வீடியோவை கேட்காம கமெண்ட் போடக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. ஒரு ஹைலி போலரைஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆடியன்ஸ்குள்ளே ஏற்கனவே இருந்தது. உச்சபட்சமாக 26 ரிசல்ட்ஸ்க்கு பிறகு தமிழ்நாடு ஆடியன்ஸும் அப்படி மாறி இருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய நெருக்கடி அல்லது நமக்கு இருக்கக்கூடிய க்ரைசிஸே மார்க்கெட் இதை கேட்குதுங்கிறதுக்காக இப்போ நம்மளை திட்டக்கூடியவர்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய பதிவுகளை நோக்கி நம்ம போகணுமா, அவங்களோட டைலாக் செய்ய போகிறோமா? ஏன்னா பதிலுக்கு நீங்கள் அக்ரெசிவாக போனீங்கன்னா அது இன்னும் 2 சைடும் ரெடிகுலைஸ் ஆகி மாற்றி மாற்றி அது திங்ஸ் வில் பி ஈகோ ட்ரிவனாகவே போயிடுமே தவிர அது உரையாடலுக்கான ஸ்பேஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக, அதாவது இது வந்து ஆளுங்கட்சிக்கு டைம் கொடுங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை புரிஞ்சுக்க டைம் கொடுங்கிறத தாண்டி என்டையர் மீடியா ஸ்பேஸுமே. ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஏறத்தாழ சேட்டலைட் மீடியா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்திருக்கானா அவங்க நேரடியாக பேசினதில்ல, அவங்க கவரேஜ் இருந்திருக்கு. யூ கேன் சே அவங்க வந்து பேசிய வார்த்தைகள் அல்லது அங்கே பேசப்பட்ட விவாத ஃபார்மேட்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணல. பட் அவங்க கொடுத்த கவரேஜ் என்பது கடைமடை வரைக்கும் போய் சேர்ந்து கடைசி வரை கடைசியில் இருக்க வாக்காளர் வரைக்கும் கடைசியாக இருக்கவங்க வரைக்கும் போய் சேர்ந்து இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அங்கே அந்த இடத்துல உரையாடலே இல்லை, வெறும் விஷுவல் மட்டுமே அதை சாதிச்சு காட்டியிருக்கு. இன்னொன்று, இந்த முறை வென்றவர்கள் எலெக்ஷனில் அப்போ ஏறத்தாழ சேட்டலைட் மீடியா அதனுடைய அந்த பீக்கெல்லாம் முடிஞ்சு அவங்க பார்த்தா போன டெக்கேடாக இருக்கும் 2011 to 16 அப்படிங்கிறதுலாம் 16க்கு பிறகு அவங்களுடைய பீக் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதற்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மீடியா வருது இல்லையா? இப்போ டிஜிட்டல் மீடியா டவுன் ஆகுமானா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் என்ன கண்டென்ட் எடுக்க போகிறீங்க, பொலிட்டிக்கல் இதுக்கான ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் ரீச் அவுட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸினுடைய பிஹேவியரை வச்சு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, இதெல்லாம் இன்றைக்கி ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சவாலாக இருக்குது. இல்லை, இப்போ இந்த சவால்களோட இப்போது இது ஒரு வைப், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு செய்தியை சும்மா ஒருத்தரோட வருகையை போகிறதுலேருந்து ரொம்ப அந்த நுகர்வின் தன்மையே மாறி இருக்குது, செய்திகள் வடிவமும் மாறி இருக்குது. இந்த மாற்றத்தோடு ஒரு இண்டிபெண்ட் மீடியா நடத்துகிறவங்க தாக்கு பிடிக்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம்னா உங்கள் பார்வையில் என்னென்ன வகைகளில் அவங்க தன்னை ஒரு இண்டிபெண்ட் மீடியா தன்னை தகவமைச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு சிக்கல், நீங்கள் இந்த நுகர்வு அப்படிங்கிறது இன்னைய தேதிக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தாவேக்காவை பற்றி நீங்கள் பொலிட்டிக்கலாக எலாபரேட்டாக பேசுகிறதெல்லாம் போயிடாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க அதில் ஒரு பிஹேவியர், அது எலெக்ஷனுக்கு முன்பாகவே இருந்ததுனால சொல்கிறேன். சிலர் வந்து அவங்க வெவ்வேறு துறைகளில் இருந்திருப்பாங்க, அரசியல் விமர்சகர்களாக வந்திருப்பாங்க, பத்திரிகையாளர்களாக வந்திருப்பாங்க. அப்போ அவங்க தாவேக்காவை ஆதரிக்கும் போது உங்களுக்கு வியூவர்ஷிப் பீக்கில் போகும். ஒரு பாயிண்டில் இந்த கட்சியில் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கட்சிக்காரன் அப்படி தான் பேசுவான்ட்டா உங்களுக்கு வியூவர்ஷிப் அப்படியே இறங்குனதை நான் பார்த்துருக்கேன், நம்மளால் பார்க்க முடியாது. அதை தாண்டி நீங்கள் கான்ஸ்பிரசியாக தமிழில் வச்சு கிளிக் பைட் வச்சு கொண்டு போகிறதுங்கிறது அது வேறு விதமாக போய்டும், அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்டும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க வெளியிலேருந்து ஒருத்தவங்க கொடுக்கும்போது நம்மளால் இல்லையா, வெளியிலேருந்து வேறு ஒரு இன்டெலெக்ட் கிளாஸ்லேருந்து வருதுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் உள்ளே சேர்ந்துட்டு அவர் தானேங்கிற ஒரு டோனுக்கும் அவங்க போகிறாங்க. இது ஒரு சைடு. இப்போ அப்போ நீங்கள் அந்த இடத்துலையுமே கூட நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாக்ங்கிறதுக்கான ஸ்பேஸ்ங்கிறது இன்றைக்கி அருகி போச்சு. ஆனால் நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாகை தான் நடத்துவீங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு இண்டிபெண்ட் மீடியாவில் அதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது உள்ளபடியே இன்னும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு பாலிட்டிக்ஸை தொடங்கி எல்லா விதமான ஸ்பிளிட்ஸும் இண்டிபெண்ட் மீடியா நடத்தக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாக ஒரு சங்கம்னு சொல்ல முடியாது. சங்கம் ஆரம்பிக்கிறதுலே சண்டை வந்து 2-3 சங்கம் ஆரம்பித்ததெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம இதில் ஹைலைட் என்னென்னா, சில இடங்களில் எனக்கு கூப்பிடும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பத்திரிக்கையாளர்னே எனக்கு உள்ளுக்குள்ளே பதறும். ப்ரெஸ் கிளப்லலாம் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, நாங்கள் யூடியூபர்ஸ்ங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அவங்க வந்து பிரிண்ட்டு சேட்டலைட் மட்டும்தான் அது வரும், அந்த கவர்னிங் லாஸ்ட்லேயே அதில் சிக்கல்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, ஒரு தெளிவான தன்மை இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கிறதுனாலன்னும் போது அதுவே நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க கூட நிற்பாங்களாங்கிறது இருக்குல்ல. பின்னாடி ஒரு அமைப்போ அல்லது என்டையர் கம்யூனிட்டியோ உங்களுக்கு நிற்கிறது. நான் சொல்ல இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸஸாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற வகையில் நிற்பாங்களான்னா அதில் இவ்வளோ உள்முரண்கள் இருக்குது. இதில் அந்த உள்முரண்களின் காரணமாக அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேறு நடக்கும். காலை வாரி விடுறது இதெல்லாம் தாண்டி என்ன செய்ய போகிறாங்கங்கிறது உள்ளபடியே இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் நடத்துறதுங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் நடத்தினாலும் என்ன டோனில் எடுத்தாலுமே நீங்கள் அந்த பிரேக் ஈவனை தாண்டதுங்கிறது இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறவங்களுக்குலாம் அது இட் இஸ் கோயிங் டு பி ஒரு ஹெல் ஆஃப் அ டாஸ்க்காக தான் இருக்க போகுது. மிக நிச்சயமாக இருக்கக்கூடியவர்களும் என்ன ஆவார்கள் என்கிற கேள்வி தான் இப்போது எழுந்திருக்கு. இல்லை, நான் அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இது கமர்ஷியலாக இல்லை, இந்த நுகர்வு தன்மை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாற்றம் வந்து ரொம்ப சீக்கிரமாக சோர்வடைய வைக்கும். அது ஒரு ஃபெட்டிக்கு போகலாம் அல்லது அவங்களுக்கு போர் அடிக்கலாம். அப்போது நாம் வந்து அந்த புதிதாக வந்திருக்கவங்கள ரியல் நியூஸ் அந்த பேட்டர்னுக்கு திரும்ப கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமா, அல்லது அவங்களோட வைப் பேட்டர்ன்லேயே புது புது செய்திகளை கொடுத்து சர்வைவலுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெண்டில் எது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? மேபி சரி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல. மேபி நம்ம இந்த நோக்கத்தோட ஆனால் அவங்க இருக்கக்கூடிய மீடியஸ் நோக்கி போகணுமோங்கிறது இருக்குது. பலரும் யூடியூபுக்கு உங்களுக்கு எய்தர் ஜென்சி ஆர் அதுக்கு அடுத்து இருக்கிறவர்கள் யூடியூப் வரதே ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு தாங்கிற அளவுக்கான ஒரு இது வந்துருக்கு. நீங்கள் 10 நிமிஷம் வீடியோவில் 10 மினிட்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்களுக்கு அதுக்கே ஷாக் ஆகிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களோட நீங்கள் ஒரு இடத்துல அவங்க இருக்கிற இடத்துக்கு இப்போ நீங்கள் போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவங்கள ஆக்சுவலாக அவங்களோட என்கேஜ் பண்ணுறதுக்கு எதர் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்லையோ அது இன்ஸ்டாகிராமோ இல்லை ஸ்னாப்ஷாட்டோ வாட் எவர் அவங்க இப்போ ஆக்சுவலாக ஒரு வகையில் நம்ம இதை சொல்கிறோமா, இன்னொரு சைட் பார்த்தா ஸ்பாட்டிஃபைல பெரிய பெரிய பாட்காஸ்ட்டாக போடுறாங்க. பட் அது வந்து பெரிய பாப்புலேஷன் கிடையாது, ரொம்ப குறைவான பாப்புலேஷனாக தான் இருக்காங்க. ஏஜ் ஃபேக்டரும் பார்த்தா அவங்க வேறு விஷயங்களை கேட்குறாங்க. லாங்கர் இதில் வந்து உங்களுக்கு பாட்காஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ஹார்ட்கோர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா அதில் வந்து அல்லது ஒரு ஐடியாலஜிக்கலாக நீங்கள் சில விஷயங்களை பேசுகிறீங்க, பாலிசிஸ் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வராது பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம இது இப்படி ஒன்று இருக்குங்கிற எக்ஸ்போஷர் கொடுக்குறதையே லாங்கர் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகி அவங்கள போய் ரீச் அவுட் பண்ண அட்டெம்ப்ட் எடுத்து அதற்கு பிறகு இதிலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களுடைய ரிட்டன்ஷன் டைமை அதிகப்படுத்துகிற முயற்சியை செஞ்சுட்டு தான் என்ன பேச போகிறோங்கிறத நோக்கி கூட்டிகிட்டு வரணுமா? ஓகே. பட் டில் தென் அவங்கள வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லை இப்படி ஒருத்தவங்க பேசுகிறாங்கங்கிறத ரீச் அவுட் பண்ணுறதுலேயே பெரிய ப்ராசஸ் இருக்க போகுது. ஏன்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு வரணுங்கிறது தான் ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கும். பட் நம்ம இங்கே மட்டுமே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்குமான அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணாமல் நீங்கள் எப்படி கான்வர்சேஷன் நடத்துவீங்கிறது தான். விர்ச்சுவலாகவுமே நம்ம அவங்க இருக்கிற இடங்களுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த இடத்துல தான் நம்ம மேபி ட்ரெண்டிங்கில் அந்த நியூஸில் சைடு எடுக்காமல் அதை வந்து அந்த இஷ்யூவில் ரைட்டு தப்புன்னு இல்லாமல் ஓவரால் இந்த ரூட் காசை நோக்கின உரையாடலாக அட்டெம்ப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சில பார்வைகளும். யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி எடுக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி யாராவது எடுக்கிறாங்களா அல்லது இனிமேல் தான் அதை ஆரம்பிக்கணுமா? ஆக்சுவலாக எனக்கு தெரியும், யாரும் பார்க்கல, அதனால கேட்குறேன். எனக்கு தெரியாமல் நான் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சைக்கிள்குள்ளே இருக்கும்போது நம்ம வீடியோவே ஏறிச்சா இல்லையான்னு பார்க்க முடியாது. ஒரு நியூ சைக்கிளுக்கு பின்னாடி ஓடும்போது மற்றதை கன்சியூம் பண்ணுறது ஆக்சுவலாக நமக்கு கன்சியூம் பண்ணணும்னு இருந்தாலும் சிலதெல்லாம் சேவ் பண்ணி வைப்போம், டவுன்லோட் பண்ணி வைப்போம். அப்படி பார்க்காமலே பலதும் விடக்கூடிய இடத்துக்கு ரொம்ப, ஏன்னா இது நான் ட்ராவல் பண்ணுறது இந்த டிபேட் ரூட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நம்ம கூடுதலாக உழைச்சிட்டு போக வேண்டியிருக்கு. பலது அவங்க போகிற போக்கில் கேஷுவலாக நம்ம கூட பேசிடலாங்கிறதுனால அந்த ஒரு பதட்டம் இருக்குமா நியூஸ் சைக்கிளுக்குள்ளே இருக்கிறதுனால. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பர்சன் தான். ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாவோ அங்கே நான் ஆக்டிவ் இல்லை சொல்ல போனால், டு பி ஃப்ராங்க். நான் அந்த மீடியம்குள்ளே நான் போகிறதுக்கு என்னோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வந்து நான் அதை செய்ய ஆரம்பித்தா தான் எனக்கு அங்கே யார் இருக்கான்னு தெரியும். அதனால் நான் அங்கே அந்த மீடியம்க்கே போகாமல் இல்லைன்னு நான் சொல்லிட முடியாது. மேபி இருக்கலாம், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க இன்னும் நம்ம ஆல்கரிதம்குள்ளே வராமலும் இருக்கலாம் மேபி. ஆனால் அதை நம்ம செய்யணும் இல்லையா? ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அதர்வைஸ் எனக்கு பயம் இருக்கிறது அதுதான். அந்த ஃபெட்டிகோ அல்லது போதும்னு சலிச்சு வெளியேறுவதோ நடந்ததுன்னா அவங்க ஃபெட்டிங்கிறது அதுக்கப்புறம் உரையாடல் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் வரக்கூடிய ஃபெட்டிக்காக மாறிடும். அது நாட் ஜஸ்ட்டு சிங்கிள் பார்ட்டி அப்படிங்கிறதாக அவரே பேசுகிறத கேட்குறதுக்கு தான் அவங்க இருக்காங்களாங்கிறதுலே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆமாம். பட் ஸ்டில் அது வந்து அது அப்படி தான் நீங்கள் அதை அப்படி விட்டுற முடியாதுங்கிறது தான்
நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே போலரைஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஃபேமிலிஸையும் போலரைஸ் பண்ணி நீண்ட காலமாக இருந்த நண்பர்கள், உறவுகள் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிறதுங்கிறது தான் இருக்குது. ஆல் ஆஃப் அ சடன் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு 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 நிலச்சரிவு வந்த மாதிரி ஒரு ஒரு அப்படி தலைகீழ மாறிடும் இல்லையா அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மாதிரி சூழல் மாறி. ஆக்சுவலாக லேண்ட்ஸ்லைட் ஆன பிறகு தான் வெளில தெரிஞ்சிருக்கு. பட் உள்ளுக்குள்ளே நடந்தது நம்மளாம் சென்ஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். அண்டர் கரண்ட்டாக அது பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. இந்த ட்ரம்மர் இது ஃபீல் ஆகிற அளவுக்கான ட்ரம்மர் ஆன பிறகு தான் நம்ம உணரத்தக்கதாக மாறி இருக்கு. இந்த 26 எலெக்ஷன் என்பது வெறும் கடந்த 5 ஆண்டுகளுக்கானது கிடையாது. பட் அதற்கு இந்த 5 ஆண்டுகளில் தாண்டி இந்த 5 ஆண்டுகள் இந்த முடிவு வருவதற்காக வெவ்வேறு வகையில் அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் எதுவுமே இல்லாமல் பல இதில் வேலை பார்த்துருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகே, அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே யூஸ் பண்ணுற கேஜெட்ஸில் என்ன பார்க்குறாங்க, என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன நோக்கத்தோடு அது செய்யப்படுகிறது, இப்படியான கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது. நடுவில் ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் அப்படி ஒரு ஆங்கிள் வச்சார். ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேமஸ் சீரியல், அந்த சீரியலுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஈவினிங் அந்த டைம் ஆனால் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். அதில் இந்த எலெக்ஷனுக்கு லாஸ்ட் ஒரு 3-4 மாதங்கள் அந்த ப்ரீஃப் டென்யூரில் மாமியார் மருமகள், மாமியார் வந்து ஒரு பழைய கட்சியில் இருக்காங்க, இவங்க ஒரு புது கட்சி, நின்று எப்படிலாம் இவங்க அவங்கள காலி பண்ண பார்க்குறாங்க, அதை தாண்டி மருமகள் எப்படி ஜெயிக்கிறான்ற மாதிரிலான ஒரு ஸ்டோரி லைனை ஒர்க் பண்ணி அதை இன்டென்ஷனலாகவே செஞ்சாங்க. ஓகே, அவங்க அப்படி ஒரு ப்ரப்போசலோட போய் ஒரு கட்சியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை கன்சிடரே பண்ணல. இன்னொரு கட்சி அப்ரோச் பண்ணாங்க. தே ஃபெல்ட் அந்த 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 சீரியலோட ரீச் என்னன்னு ரியலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட முடிஞ்சது. இப்போ இந்த சீரியலில் பார்க்குறவங்ககிட்ட இன்னும் விரிவாக தெரிஞ்சால் தான் நம்ம அதை நுவான்ஸாக பார்க்க முடியும். அது கேஷுவலாக அப்படிங்கிறது பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக ஒரு யோசிச்சுருக்காரு பாருங்கள். யோசித்து போனது ட்ரெடிஷ்னலி இருக்கிறவங்க அதெல்லாம் என்ன நாங்கள் பார்க்காததா அப்படின்ற இடத்துல இருந்ததும் அதனுடைய வீச்சு புரிஞ்சவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இப்படியும் ஒரு வழி இருக்குது. இது அதை தான் சொல்ல வந்ததுன்னா அதை சொல்ல வரலை. ஆனால் அந்த விஷயம் அவங்களுடைய முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க கூடுதல் வாய்ப்பு இருக்குது. யூ பிகம் வாட் யூ கன்சியூம்ங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் அவங்க நகர்ந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்தில் அது இருந்தது. இந்த மாதிரி சினிமாவில் எம்ஜிஆரை பயன்படுத்துகிற எம்ஜிஆர் முதல்வரான பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்துணவு வரும் பாக்யராஜ் படங்களில். இதை மாதிரி அங்கங்கே அந்த பிராண்டை பொசிஷன் பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அது வேறு வடிவமாக மேபி நம்ம இதுக்கப்புறம் பார்த்தா ஓடிடிஸும் வெப் சீரிஸும் கூட அடுத்த கட்டத்தில் டிசைட் பண்ணக்கூடிய விஷயமாக நம்ம வெப் சீரிஸ் ஓடிடிலாம் போதுன்னா அங்கே சென்சாரும் கிடையாது. நீங்கள் சென்சார் இருக்கிறதுலே சீரியல்ஸ்க்கே சென்சார் கிடையாதுங்கிற சூழல் இருக்கும் பொழுது வி ஹாவ் டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறவங்க என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, அந்த கன்சம்ஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு டோஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரியாமலே நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரியலைசேஷன். அந்த கன்சம்ஷனை தாண்டி அவங்களோட நம்ம எப்படி உரையாடல் நடத்தி ஒரு 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 காமன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2வது பெரிய சேலஞ்ச். ஓகே, ஒரு அரசியலற்றவர்களோட அரசியலோடு நாம் விளையாடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்கள நம்ம பக்கம் சேர்க்கறதுங்கிறது தான் இலக்குங்கிறது தான் இப்போ நம்ம இல்லை வேறு முடியாதுன்னு வெட்டி ஆக்கிட முடியாது. ஏதாவது ஒன்று ப்ராக்ரெசிவாக ஒன்று செய்யணும் யோசிக்கணும்னாலே கூட நம்ம எதிர்நிலை தூரத்தில் நிறுத்திட்டு நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் அவங்களை ஹியூமிலியேட் பண்ணுறதோ, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்கள பீலிட்டில் பண்ணுறதோ, அவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்காங்க, அவங்கள ஈகோ ட்ரிகர் ஆகி கடைசியில் உங்களுக்கு காரணமே இல்லைனாலும் எதிர்ப்புங்கிற இடத்துக்கு ஆண்டகனைஸ் ஆவதற்கான வாய்ப்பாகவும் போயிடும். அந்த அதரிங் ப்ராசஸை நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்து அவங்களோட வேல்யூ சிஸ்டம் மாறிட்டதுனால அவங்கள நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்கிறதும் மிக முக்கியமான ஒரு சவால் தான். அதாவது உரையாடலுக்கு தயாராக இல்லாதவர்களை உரையாடலுக்கு முதலில் தயார்படுத்த வேண்டியது தான் உங்களுக்கான முதல் விஷயமா இருக்குது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன உரையாடலுங்கிறது அந்த மினிமம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் பேச வேண்டிய இடத்துல நம்ம நிற்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஒரு புது திசையில் யோசிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக பெரிய அளவில் இல்லை, எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும்போது உரையாடலாம். நான் என்ன அப்படின்னு எதுவும் அன்பிளான்டு இல்லை அன்பிளான்டு தான் எனக்கு தேவைப்படுறது. அதுதான் ரொம்ப நேர்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறதெல்லாம் இல்லை, ஒரு இயல்பான ரொம்ப இலகுவான உரையாடலாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். பட் உபயோகமாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நீங்கள் தொட்டிருக்கிற சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாம் அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்தராக வாய்ப்பு இருக்கும்போது மேற்கொண்டு பேசலாம். மிக நிச்சயமாக நன்றி.